குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை சில்வாஸ் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இதுதான் என்னோடய சேனலோட முதல் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக வெட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலேயே அரைச்சிக்கோங்க, இல்லாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க. பட் வீட்டில் அரைச்சி நம்ம செய்கிறது டேஸ்ட் தனியாக கொடுக்கும். அதுக்கப்புறம் ஜீரக சம்பா ரைஸ், இது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் ஊற வைங்க, ஊறினா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் எண்ணெயில் நீங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்கும் போது ஒரு பச்சை மிளகாவையும் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலையும் போட்டிங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக காளான் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். பிரியாணி மசாலா டேஸ்ட்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, இதில் நான் என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, புதினாவும் கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் பிரியாணி இலையும் நம்ம போடுறோம். இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா கோல்டன் கலரில் வெங்காயம் பாருங்கள். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வெங்காயத்தோட பேஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் நம்ம வெட்டி வச்சுருந்த காளான் போடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினாவையும் மல்லியும் நம்ம ஊற்றலாம். ஒரு 3 to 5 minutes இப்படி நம்ம கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சக்கப்புறம் அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் ஒட்டும். இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 2 minutes நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ மசாலா நல்லா ஆட் ஆகிடுச்சு. காளான்லாம் நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிருக்கும், இருக்கிறதே தெரியாத அளவுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1/2 டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்தது பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம பிரியாணிங்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றணும். அப்போ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. அப்போ 2 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது நல்லா மசாலாலாம் அட்டாச் ஆனதுக்கப்புறம் நம்ம இனி ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கணும். முந்திரி. இது எண்ணெயில் வறுக்கக்கூடாது, மசாலாலாம் ஆட் ஆனதுக்கப்புறம் அப்போ போடணும். முந்திரி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் பார்த்திங்கன்னா இதில் அரிசி போட்டிருக்கேன், 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதிலே தான் அளந்து தண்ணியும் ஊற்றணும். இதில் இப்போ நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும்.
இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, கொதிக்க வந்துருச்சு. இப்போ வந்து நல்ல மசாலாஸ்லாம் எல்லாம் இதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக. அரிசி போடும்போது நீங்கள் எப்பயுமே சிம்மில் தான் வச்சுக்கணும். அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பீடாக வச்சுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோவாக தான் வைக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் 2 விசில் விட்டால் போதும் ஜீரக சம்பா அரிசிக்கு. அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா குழஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. ஃபைனல் டச்சாக நம்ம வந்து லெமனு புழிஞ்சு விட்டுக்கணும். லெமன் புழிஞ்சதும் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா அரிசி எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இல்லைன்னா உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரே ஒரு கிளறி மூடி வச்சிடணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி வந்து எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. காளான் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணா சாப்பிட்டாங்க, எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொடுத்த மார்க் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா வந்து 95. எங்கள் அண்ணி என்ன சொன்னாங்கன்னா காரம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா இன்னும் எவ்வளோ மார்க் தராங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி நம்ம செஞ்சோம், 2 டம்ளர் போட்டு செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். முந்திரி நீங்கள் எதுக்கு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் முந்திரி காமிச்சு நீங்கள் குழந்தைங்களை சாப்பிட வைக்கலாம். ஸோ அதனால தான் முந்திரி சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, முந்திரி வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இதுதான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக எடுத்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சேனலில் போகிற வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.